ஹாய், பிஎஸ்ஆர் இன் 150 டேஸ் கம்ப்ளீட்டா பிஎஸ்ஆர் 150 நாளை எப்படி முடிக்கிறது? ஃப்ரீ கோர்ஸ், கம்ப்ளீட்லி ஃப்ரீ கோர்ஸ், டெய்லி வீடியோஸ், வீக்லி டெஸ்ட், பிடிஎஃப் நோட்ஸோட. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா ஜூலை 28 வர மண்டேல இருந்து. எதுக்காக பிஎஸ்ஆர் ஆப்ஷனல்மா? ஃபர்ஸ்ட், பாப்புலர் அமாங் டாப்பர்ஸ். ஸோ ஏஆர் 1ல இருந்து 100 வரைக்கும், ஆல் இந்தியா ரேங்க் 1ல இருந்து 100 வரைக்கும் தட்ஸ் லாட்ஸ் ஆஃப் டாப்பர்ஸ் வந்து பிஎஸ்ஆர் இருக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ்னு அர்த்தம். சிக்னிஃபிகன்ட்லி சிலபஸ் ஓவர்லேப் இருக்குது. GS2 இருந்தாலும் சரி, GS1 இருந்தாலும் சரி, SA இருந்தாலும் சரி, இன்டர்வியூ போர்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய ஓவர்லேப்ஸ் இருக்கிறதுனால பிஎஸ்ஆர் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் ஆப்ஷனல் and structured and another scoring. Highly scoring subjects இப்போ சப்போஸ் உன்னால வந்து அந்த கான்செப்ட்ஸை பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னா இட்ஸ் அ ஹைலி ஸ்கோரிங் சப்ஜெக்ட். ஐடியல் ஃபார் என்னது ஹியூமனிட்டிஸ், இன்ஜினியரிங், மெடிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் என்ன இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு ஸ்டோரி டெல்லிங், ஸ்டோரி மாதிரி, கதை மாதிரி சிம்பிளா ஈஸியா ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கீவேர்ட்ஸ் உன்னால ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னா, பேப்பர்ல ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னா தட்ஸ் அ கேம். அதோட கேம் என்னது முடிஞ்சது. ஓகேவா? ஸோ எதுக்காக இப்போ இந்த பிஎஸ்ஆர் 150 டேஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மார்ட்டா கன்சிஸ்டண்டா மேனேஜபிளா, ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட் இருந்தாலும் சரி, ஃபுல் டைமர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டைமர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஈஸியாக அவங்கவுங்க இடத்துல இருந்து அக்சஸ் பண்ற மாதிரி ஒரு கோர்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வீக்லி பிளான், வீக்லி ஒரு வீக் எப்படி இருக்கும், சிம்பிளாக ஒரு வீக் எப்படி இருக்கும் அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே கான்செப்ட்ஸ் வீடியோஸோட சேர்த்து பிடிஎஃப் கொடுத்துருவோம், மைண்ட் மேப்ஸ் கொடுத்துருவோம். ஸோ டெய்லி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு வீடியோ, அந்த வீடியோக்கான பிடிஎஃப் நோட்ஸும் இருக்கும், அந்த வீடியோக்கான மைண்ட் மேப்பும் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி, அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க, அன்னைக்கு ஒரு கொஸ்டின் எழுதுவீங்க. ஸோ டெய்லி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு வீடியோ, பிடிஎஃப் நோட்ஸ் அண்ட் மைண்ட் மேப்ஸ், அதுலேருந்து வர கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா சாட்டர்டே வீக்லி டெஸ்டஸ் இருக்கும், அதுக்கான பிடிஎஃப் கொஸ்டினை கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து அதுக்கான ஆன்சர்ஸை ஃபர்தர் என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம். கன்சிஸ்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆன்சர்ஸையும் எவாலுவேட் பண்ணுறது இட்ஸ் ட்ரிக்கி ஒர்க் இல்லையா? ஸோ அதனால கன்சிஸ்டண்டா நீ கண்டினியூவா சின்சியரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா நான் வந்து எவாலுவேட் பண்றேன். சண்டே சிம்பிளா வேணும்னா ரிவிஷன் பண்ணு, இல்லைன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வீக் ஃபுல்லாக எப்படி இருக்கும்னா சிம்பிளா மண்டே டு ஃப்ரைடே கான்செப்ட் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பிடிஎஃப் பார்த்துட்டு, மைண்ட் மேப் பார்த்துட்டு, கொஸ்டின் பார்த்துட்டு ஆன்சர் எழுதுறேன். கொஸ்டின் எப்படி இருக்கும்? சிம்பிளா PYQ பேஸ்ட். எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்கறானோ அதே மாதிரி தான் உனக்கு கொஸ்டின் இருக்க போது, அதை அட்டன் பண்ண போறேன். ஸோ அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் எழுதி அப்லோட் பண்றேன். வீக்லி என்ன இருக்கும்னா டெஸ்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெஸ்ட், இல்லைன்னா நீங்க ரிவிஷன் கூட பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ என்னென்ன ஃப்ரீயா உனக்கு கிடைக்கும் ஆக்சுவலா இதில் அப்படின்னா டெய்லி லெக்சர்ஸ், கம்ப்ளீட்டா சிலபஸை 0 to 100 வரைக்கும் கம்ப்ளீட்டா பாட்டம் டு டாப் வரைக்கும் ஃபுல்லா சிலபஸை கவர் பண்ற கான்செப்சுவல் வீடியோஸ் இருக்கும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கும், விஷுவல் லேர்னிங், மைண்ட் மேப்ஸ் இருக்கும், எவ்ரி டாபிக் அண்ட் அசஸ்மெண்ட், வீக்லி டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கும், அசஸ்மெண்ட்டுக்காக ப்ராக்ரஸ் ட்ராக்கிங் இருக்கும், அண்ட் சப்மிஷன் சிஸ்டம்ஸ் யூடியூப்ல நீ என்ன பண்ணலாம், கமெண்ட் செக்ஷன்ல நீ அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? வாட் இஸ் த மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம்? இது ஆப்ஷனல். என்னென்ன ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்னா டெய்லி லெக்சர்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், விஷுவல் லேர்னிங், அசஸ்மெண்ட், ப்ராக்ரஸ் ட்ராக்கிங் அண்ட் சப்மிஷன் சிஸ்டம்ஸ் ஃப்ரீயா இருக்கும். ஆப்ஷனல் அப்படிங்கிறது மெம்பர்ஷிப். எல்லாருக்கும் மெம்பர்ஷிப்ல பண்ண முடியாது. ஸோ ஒரு கொஸ்டின் எழுதுனேன் அப்படின்னா ஒரு கொஸ்டினை எவாலுவேட் பண்ணி அதை மெம்பர்ஷிப் பண்றதுக்கு 15 minutes to 20 minutes ஆயிடும் ஒரு கொஸ்டினுக்கு. ஸோ அப்போ டெய்லி வந்து என்னது மெம்பர்ஷிப் வந்து ஃப்ரீயா எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அந்த விஷயத்தினால மெம்பர்ஷிப் மட்டும் உனக்கு வேணும் அப்படின்னா ஆப்ஷனலா நீ பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா டெய்லி வீக்லி ப்ராக்ரஸ் மானிட்டர் பண்றோம், ரொம்ப மைன்யூட்டா உனக்கு என்ன தேவை, உன்னோட பாசிட்டிவ், உன்னோட நெகட்டிவ், உன்னோட ஸ்ட்ரென்த், உன்னோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் எவாலுவேஷன் ஆஃப் அப்லோடட் ஆன்சர்ஸ் மஸ்ட் பி என்னது எவாலுவேட்டட் டெய்லி பேசிஸ்ல. ஸ்ட்ராட்டஜி கால்ஸ் அண்ட் டவுட் சொல்யூஷன். ஸோ நீ எப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு வந்து எது மாதிரி ப்ரோக்ரஸ் போயிட்டு இருக்கு, இந்த டைம்ல நீ எவ்வளவு கொஸ்டின்ஸ் ப்ராக்டிசஸ் பண்ணணும், இந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி கால்ஸ் இருக்கும். அண்ட் டவுட் சொல்யூஷன், டவுட்டை வந்து என்னது கிளியர் பண்றதுக்கான தனியா பர்சனலைஸ்டு கால்ஸஸுமே உனக்கு இருக்கும். Early access to evaluations early access பண்ணலாம். motivation, consistency, accountability. So very important part என்ன அப்படின்னா motivation, consistency and accountability. உனக்கு continuous motivations இருக்கணும். உனக்கு consistency keep up பண்றதுக்கான ஒரு பின்னாடில இருந்து ஒரு பர்சன் ஒண்ணு ஈஸியா, பின்னாடில இருந்து ஒரு பர்சன் ஒண்ணு அழகா நீட்டா மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கும்போது உனக்கு இருக்க அந்த ப்ராக்ரஸை நீயே உனக்கே தெரியாம அந்த ப்ராக்ரஸை நீ எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் வந்து மேட்டர். ஸோ அக்கௌண்டபிலிட்டி ஆல்சோ. ஸோ ஒருத்தருக்கு நம்ம அக்கௌண்டபிளாக இருக்கும்போது, ஸோ ஒரு கம்யூனிட்டி வந்து பிஎஸ்ஆர் அழகாக வந்து மூவ் பண்ணிட்டு இருக்குது, படிச்சுட்டு இருக்கு, அப்படி அதில் நம்ம பாட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்மளும் அதில் மூவ் பண்ணுறதுக்கு, அந்த பாட்டோட சேர்ந்து, அந்த அலையோட சேர்ந்து நம்மளும் என்ன அப்படின்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெம்பர்ஷிப் வித் ரீஃபண்ட் ப்ராமிஸ். சப்போஸ் ஓகேம்மா நீ ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண, இப்போ என்னன்னா மெம்பர்ஷிப் காசு கேட்குறேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன்னா நீ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண,
ஜாயின் பண்ணிட்டு ஒன்னால ஒரு மாசத்துல உன்னால ஆன்சர் எழுத முடியல, இன்னும் எனக்கு பிஎஸ்ஆர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா எவ்வளோ பே பண்ணியோ 100% நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்டு, நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்டு உன்னோட மணியை நான் ரிட்டர்ன் கொடுத்துட்றேன். ஆக்சுவலா நமக்கு என்ன வேணும் தெரியுமாமா? கமிட்டட் ஆஸ்பிரன்ஸ். ஒரு ஆஸ்பிரண்ட் கமிட்டட் ஆஸ்பிரண்ட்டை பார்த்து ஓகேவா நீ கமிட்டடாக இருக்கிற, அவனுக்கு வந்து சோர்சஸ் கிடைக்காம, கரெக்டான மென்டர்ஷிப் கிடைக்காம அவன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு பையனுக்கு எப்படி அந்த மென்டர்ஷிப்பை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு எய்ம். ஸோ அந்த ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுறது. பிஎஸ்ஆருக்கான சோர்சஸ் வேணும் அப்படின்னா, பிஎஸ்ஆர்னு வேணும் அப்படின்னா, பிஎஸ்ஆருக்கான புக்ஸ் வேணும் அப்படின்னா, இப்படி ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா, அதுக்கான கம்யூனிட்டி, அதுக்கான ஒரு சோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இருக்கிற விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த ப்ராமிஸ். அந்த அளவுக்கு கான்ஃபரன்சஸ் வந்து எனக்கு இருக்கு. உங்களுக்கு அந்த கான்ஃபரன்சஸ் இருக்கா? உங்களுக்கு இந்த இனிஷியேட்டிவ்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு இந்த இனிஷியேட்டிவ்ஸ்ல இருந்து என்ன கிடைக்கிறது அப்படிங்கிறது you have to decide it. So completely free, but only if you are consistent. So what I am asking you to you to be another consistent. So you are the motivation to me, I am the motivation to you, at the same time you are the motivation to me. ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கண்டினியூஸாக கன்சிஸ்டன்டாக எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கான மோட்டிவேஷனும் அந்த அளவுக்கான எனர்ஜியும் கிடைக்குது அப்படிங்கிறது. ஸோ எஜுகேஷன் இஸ் நாட் அ மணி, இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் it's a art actually. Education is the art, teaching அப்படிங்கிறது ஒரு ஆர்ட், ஓகேவா? ஸோ அதை என்ஜாய் பண்ணி பண்ணுறதுல அந்த ப்ராசஸில் இட்ஸ் அபவுட் என்ன அப்படின்னா வந்து எத்தனை பேர்கிட்ட இந்த பிஎஸ்ஆர் கொண்டு போய் சேர்க்கிறோம், எத்தனை பேர்கிட்ட அந்த கான்செப்ட் கொண்டு போய் சேர்க்கிறோம். இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி பிஎஸ்ஆர் ஆக்சுவலி, இட்ஸ் அபவுட் எஜுகேஷன், இட்ஸ் அபவுட் த நாலேஜ் அப்படிங்கிறது. ஸோ ஹவு டு ஸ்டார்ட், சரி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இட்ஸ் சிம்பிள்மா. சப்ஸ்கிரைப் டு தி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு, எல்லா அப்டேட்ஸையும் ஃபாலோ பண்ணு, டெய்லி பார்த்தீங்கன்னா வீடியோ லெக்சர்ஸை பாரு, டெய்லி ஆன்சர்ஸ் எழுது, டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணு. ஸோ கம்யூனிட்டியோட டிஸ்கஸஸ் பண்ணு, வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளு. டவுன்லோட் வீக்லி ஷெடியூல் டவுன்லோட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ச் வீடியோஸ் சரியானது, டேக் நோட்ஸ், வீடியோ வாட்ச் பண்ணுங்க, நோட்ஸ் எடுங்க. ஸோ நோட்ஸ் எடுக்கிறதுல நானே நோட்ஸ் கொடுத்துறேன். ஆக்சுவலாக இட்ஸ் ஒர்க்கை வந்து ஈஸியாகிறது தான் மேட்ரு. ஸோ டேக் நோட்ஸ் அப்படிங்கிறது உனக்கு ரொம்ப பழகிட்ட, நோட்ஸ் எடுத்தே ஆகணும்னு சைக்காலஜிக்கலாக பயங்கரமாக ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா மட்டும் ஓகே. மற்றபடி நான் கொடுக்குற நோட்ஸ் ஸ்டோரி லைன் மாதிரி இருக்கும். அந்த நோட்ஸில் ஹைலைட்டட் கீவேர்ட்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். நான் கொடுக்குற நோட்ஸில் ஸ்டோரி மாதிரி இருக்கும், அந்த ஸ்டோரி படித்தாலே புரிஞ்சிடும். அந்த ஸ்டோரியிலிருந்து எங்கே ஹைலைட்டடாக இருக்கும் அந்த ஹைலைட்டட் வேர்ட்ஸ் உன் ஆன்சர் இருக்கணும், அவ்வளோதான். That's a simple. That's much simple is பார்த்தீங்கன்னா preparation அப்படிங்கிறது. Write Saturday test and upload another answer. That's all. It's every week follow பண்ற. Around 20 weeksல 150 daysல PSR அப்படிங்கிறது நீ மாஸ்டர் பண்ணியிருப்ப. ஸோ PSR 150 daysல மாஸ்டர் பண்ற அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமோட இந்த ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்றதோட ஒரு எய்ம் கூட. ஸோ இந்த கோர்ஸ் யாருக்கான ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, கண்டென்ட் ஓவர்லோட் எங்கே பார்த்தாலும் அந்த நோட்ஸ் இருக்கு, இங்கே நோட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் ஓவர்லோட இருந்தாலும் சரி, தோஸ் டைப் ஆஃப் பெய்ட் கோச் வித்வுட் கிளாரிட்டி என்னடா நடக்குது இங்க அப்படின்னு இன்னும் கேட்டுட்டு இருக்கிற கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கிற உனக்குள்ள அப்படின்னா இருந்தாலும் சரி, anyone struggling with the consistency or another direction. So consistency and direction is a main matter. ஸோ இட்ஸ் அவ்வளோ மெட்டீரியல்ஸஸ் இருக்கு, அவ்வளோ கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஆனால் அது குவாலிட்டியா இருக்கா, அது கரெக்டான டைரக்ஷன்ல இருக்கா, அது கன்சிஸ்டண்டா இருக்கா அப்படிங்கிறது தான் இட்ஸ் மேஜரான ஒரு கொஸ்டின், மேஜரான ஒரு ப்ராப்ளம் ஆஸ்பிரன்சஸ் ஃபேஸ் பண்றது. ஓகே, ஸோ நம்மளோட கோல் என்ன அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்றது, எல்லாரும் சேர்ந்து க்ரோ ஆகிற மாதிரி ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்றது. ஸோ எஜுகேஷன் அஸ் அ வேல்யூவா பார்க்கறது, தட்ஸ் அ எய்ம். ஓகே, ஃபர்ஸ்ட் எய்ம் அப்படிங்கிறது கன்ஃபியூஷன்ஸை ரிமூவ் பண்ணி கன்சிஸ்டண்டா 2026ல நம்ம ரேங்க் எடுக்கிறோம். தட்ஸ் அ பாயிண்ட் இந்த இன்ஸ்டியூட்டோட எய்ம். ஓகே, ஸோ ஃபார் த கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கிறோம். ஓகேவா, தேங்க்யூ.